ரத்னா, அது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். அடக்கடவுளே, இவ இவ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அழைக்கதானே போனா, அப்புறம் எப்படி இவ பூதம் மாதிரி வரா? அடக்கடவுளே, ஹே குண்டு பாட்டி, நான் ஒண்ணு பூதம் மாதிரி இல்ல. நான் வந்து ஆமா ஆமா, நீ பூதம் இல்ல, பாக்க அப்படியே ஜோக்கர் மாதிரி இருக்க. பக்கா ஜோக்கர். அப்படியா குண்டு பாட்டி? சொல்லுங்க. இது என்னது? நான் இன்னைக்கு என்னோட சேர்த்து இன்னொருத்தரையும் ஜோக்கர் ஆக்காம விட போறது இல்ல. ஓய் வாலு, என் மேல நீ கலர் மட்டும் போட்டுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ எக்கல பயங்கரமா திட்டு வாங்குவ. அப்படியா? என்ன திட்டுவீங்களா? என் மேல கொஞ்சோண்டு கலர் போட்டாலும் போதும், அதுக்கப்புறம் நீ என்கிட்ட செமையா அடி வாங்குவ. எப்படி அடிப்பேன் தெரியுமா உன்னை? குண்டு பாட்டி, எவ்வளவு தடவை ஓடுவீங்க? பாட்டி வேணா, சொன்னா கேளு. இங்க பாருங்க, இன்னைக்கு நான் குண்டு பாட்டிய ஜோக்கர் ஏய், பாட்டி வேணாம், ஆக்காம வேணாம், விட சொன்னா போறது கேளு. இல்ல. எனக்கு பிடிக்காது. வேணாம் வேணாம் வாலு, வேணாம் வேணாம், என் மேல போடாத. கௌசல்யான்னு இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்க ஓடுறாங்க? ஓய் வாலு, எங்க போயிட்ட நீ? எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? என்ன ஜோக்கர் ஆயிட்டல, உன்னை நான் கொன்னுடுறேன் பாரு. அண்ணா, சொல்லுமா. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஃபோன் பண்ணலாமா? பண்ணலாம், போய் பண்ணிக்கோ. ஹலோ, ஏங்க ஜெகதீஷ், நான் கௌசல்யா. கௌசல்யா, எப்படி இருக்கீங்க? ஏங்க நான் நல்லாவே இல்லை. ஏங்க நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா, அது எனக்கு உங்களுடைய உதவி தேவை. என்னன்னு சொல்லுங்க. அது எனக்கு மீராவோட அண்ணன் கூட வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு அவர் மேல அன்போ பாசமோ எதுவுமே இல்லை. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். ஜெகதீஷ், எனக்கு உதவி செய்யுங்க. நான் இந்த கல்யாணத்தை விட்டு கூடிய சீக்கிரம் வெளியில வந்துடணும். கௌசல்யா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்போ கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்.